சொல்லுங்க நீங்க. எங்கள் அப்பா பேர் குப்புசாமியார், அம்மா பேர் சேத்துமாள். எங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் விக்கிரபாண்டியம்ங்கிற கிராமம். நன்னிலத்திலிருந்து 5 கிலோமீட்டர்ஸ். அந்த கிராமத்தில் எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 வருஷம் எங்கள் அப்பாவோட தாத்தா, அதாவது என்னோட பிரபிதாமகர் அவள் காலத்துலேருந்து இருக்கா. அதுக்கு முன்னாடி அவள் மைக்ரேட் ஆகி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது சிக்கிங்கிற கிராமத்திலேருந்து அங்கேருந்து இந்த ஊருக்கு மைக்ரேட் ஆகி வந்திருக்கிறதா எங்கள் அப்பா சொல்லலை, பட் எங்கள் கசின் பிரதர்ஸ்லாம் சொல்லுவாள். எங்களுக்கு கிராமத்தில் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய நிறையா நிலம் கிடையாது, கொஞ்சம் இருந்து 3 வேலி நல்லா இருந்தது. எங்கள் சித்தப்பா அங்கே இருந்தார், சீதாராமையா. அவர் நம்ம மடத்துக்கு ரொம்ப வேண்டியவர், பெரியவாளுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர், முத்திராதிகாரியாக இருந்திருக்காங்க. அந்த 2 மகாமுகத்துக்கு முன்னே 1956 மகாமுகத்தில் நினைக்கிறேன், 1956. அதுக்கு அடுத்தது 62 தெரியல. அப்போ அவர் அதிருத்ரம் பண்ண மகாபிரிவா மடத்துக்கு போன மடத்தில். அதுக்கு அவர் மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்கிறார் சித்தப்பாவை. இது எங்களுடைய நாங்கள் கன்னடம் பேசுவோம். கன்னடம் நாங்கள் மைசூர் பக்கத்துலேருந்து மைக்ரேட் ஆகி வந்த பிராமின்ஸ், 60 பிராமின்ஸ் நாங்கள். ஆனால் இந்த கிராமத்தில் ஒரு 200 வருஷமாக இருக்கும். அதுக்கு தெரிஞ்சு எங்கள் சித்தப்பா அவருக்கு நிறையா அந்த ஊர்லேயே எங்கள் அப்பா சிவில் இன்ஜினியர், அவர் ரயில்வேல எம்ப்ளாய்டாக இருக்கார். ஸோ நான் ஸ்கூலில் படித்ததெல்லாம் அவுட் சைட் த கிராமத்தில் தான் படித்தேன். பட் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனப்பறம் கிராமத்தில் போய் செட்டில் ஆகிட்டார். அப்புறம் விவசாயம் அவர் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நான் நிறையா கிராமத்துக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் இப்போ எங்கள் அப்பாவோட காலத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்தை வீடெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா யாராவது இருந்திருந்தாலும் கிராமத்து வீடெல்லாம் கூட தாவாரம் இருக்கிற வீடெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி லேண்டையும் மெயின்டைன் பண்ண முடியாது. குத்தகை விட்டால் நமக்கு லேண்ட் நமக்கு இல்லை. அதனால் அதெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஆனால் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன்னா இப்போ போகிறேன். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறேன். என் டாட்டர்ஸ் எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். ஒரு பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா, பிஸ்பிலானி கிராஜுவேட்டா. இன்னொரு பையன் இன்னொரு பொண்ணு பெங்களூரில் இருக்கா, அவ்வளோ கம்ப்யூட்டர் கிராஜுவேட். என்னோட சன் அவன் டிப்ளமோ படிச்சிருக்கான். அவன் என் கூட இருந்துருந்தான். இப்போ நாட்டில் செல்ஃப்லாடாக இருந்தேன், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தேன். என் கூட இருந்தால் நம்மளோ பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னும் வேறு ஏதாவது அவனுக்கு பார்க்கணும் இருந்தேன்னா. இதுதான் என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷன். எனக்கு மகாபிரிவாட்டெல்லாம் ரொம்ப அனுபவம் கிடையாது நமக்கு. ஆனால் சின்ன சின்ன அனுபவம் அதுலெல்லாம் ஒரு தடவை மணிஞ்சேரி குப்புசாமியார்னு ஒருத்தர் எங்கள் பந்துக்கள் தான் மணிஞ்சேரியில் இருந்தார். மடத்துக்குள்ளேயே இருந்தார். 30 வருஷம் பிரிவாட்டில் ரொம்ப வேண்டுவார். அவரை பற்றி கேட்டார். எனக்கு டக்குன்னு எனக்கு பதில் சொல்ல முடியல. அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அடுத்தது அந்த அனந்தானந்தஸ்வர சுவாமிகள்னு ஆஞ்சநேயர், அவர் மடத்துக்கூடியே இருந்தால், பெரியவா கூடயே இருந்தால் ஆசிரமம் வாங்கிட்டு விட்டார். அப்புறம் பெரியவாடோட அனுமதியில் அவர் காசியில் தான் கடைசி காலத்தில் இருந்தார். அவள்லாம் எனக்கு பூர்வாசிரமத்து பந்துக்கள், அவரோட பூர்வாசிரமத்து பந்துக்கள் எனக்கு. ஒரு சமயம் எனக்கு மகாபெரிவாட்ட ஒரு சமயம் எங்கள் நாராயண் சாஸ்திரிகள்னு சொல்லிட்டு மாம்பழத்தை ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர், அவர்கிட்ட நான் வேதம் படித்தேன், மந்திரோபதேசம் வாங்கியிருந்தேன். அவள் கூட இந்த ஒரு பிஷ்டைக்கு வந்திருந்தேன், சமஷ்டி பிஷ்டையில் நானும் வந்திருந்தேன். அப்போ பெரியவா ஒரு இடத்துல நான் கலவையில் இருந்தேன். அப்போ மகாபெரிவா அப்போ எல்லாரும் பெரியவா எல்லாம் உக்காருன்னு சொன்னான். ஆனால் என் கூட வந்த குரூப்பில் எல்லாரும் சாப்பிட போயிட்டா. அப்புறம் எனக்கு இது மாதிரி 2-3 விஷயத்தில் நான் பின்தங்கி போயிட்டேன். குரூப்பில் தனியாக போயிடுவேன். அந்த ஒரு பயத்தில் நான் சேர்ந்து அவர் உட்கார சொல்லும்போது எடுத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் உட்காராது இருந்துட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிட்டு கிளம்ப போகிறோம். கொஞ்ச நேரம் முன்னாடி இப்போ எல்லாரும் பெரியவா ஒரு அதே கழுவையில் ஒரு இடத்துல ஒரு செவத்துக்கு பின்னாடி நின்று பேசியிருந்தா முகம் மட்டும் தரிசனமாக ஆயிட்டு இருந்தது. அப்போ நான் மகாபெரிவாட்ட எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டேன். இப்படி சொல்லிட்டார். அதை நான் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தேன். நான் பெரியவாட்ட ஞானம் வேணும்னு கேட்டேன். நான் பெரியவா இப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு ஞானத்துக்கு அதிகாரியில் போல இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப இது நடந்தது 1970. அதை பற்றி நான் நிறையா சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தடவை பெரியவாள் என்னோட ரிலேஷன் வச்சுட்டு போன அவெல்லாம் பெரியவாளுக்கு வேண்டிவா என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற. பெரியவா என்னை உத்து பார்த்தார். அப்போ அது எனக்கு ஒரு அனுபவம். என்னை உத்து பார்த்தார், இப்படி பார்த்தார். அந்த பெரியவா இதில் காஞ்சிபுரத்தார் என்னை பார்த்தார், இப்படி இதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ சமீபத்தில் பெரியவா சித்தியான பிறகு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீ ஏதோ எங்கள் காலத்தில் கொஞ்சம் சின்ன ஒரு இஷ்யூ இருக்கேன், சன்னுக்காக மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், இப்போ நீங்கள் பெரியவா படத்தை தினம் ஞாயிற்றுக்கிழமை காலம்புரை
குரு வியாழக்கிழமை காலம்பரை எழுந்தருளை பண்ணி 108 சுற்றி ஹரஹர சங்கர ஜெயரா சுற்றிட்டு ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணி அது மாதிரி 9 வாரம் பண்ணினா நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன ரொம்ப அவர் சொன்னார், யார் சொன்னார் அது மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். அது மாதிரி நாங்கள் பண்ணினோம். அது சும்மா அது மாதிரி சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாகவதத்தை எனக்கு ரொம்ப ஈடுபாடு. அதனால அந்த ஒரு வாரமும் அடுத்த வாரத்தில் ஒரு தடவை பாகவத சப்தாக கிரமத்தை பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். அது 9 வாரம் 9 பாராயணம் பண்ணினேன். அது என்ன அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் இந்த பெரியவாட்டை இப்போ வந்து பெரியவா இருக்கும்போது அவ்வளோவா பரிச்சயம் இல்லை. நான் 2-3 நிறையா தடவை பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளோவா கூட யார் கூடயாவது தான் போயிருக்கேன். ஆனால் இப்போ வந்து பெரியவாட்ட ரொம்ப க்ளோஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ சமீபத்தில் எனக்கு ஏதோ ஒரு நாளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. பெரியவா எனக்கு வந்து ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு எனக்கு மைண்டுக்குள்ள ஃபீலிங் இருக்குது. எப்படின்னு கேட்டால் நான் பெரியவா ரொம்ப எனக்கு க்ளோஸாக ஃபாலோ பண்ணி நான் அனுபவம் பண்ணுறான்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு வெரி ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு இப்போ எனக்கால இந்த பிகாஸ் ஆஃப் மை ஓல்டு ஏஜ், நான் 8 years ஓல்டு, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு இன்சிடென்ட் சமீபத்தில் நடந்தது எனக்கு. அப்போ வந்து எனக்கு டவுட் வரும்போது எனக்கு உடனே அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த பெரியவாட்ட டிப்ஸ் சில பேர் இந்த யூடியூப்பில் வந்து பெரியவாளோட அனுபவத்தை போய் பேசுகிறா. அதில் கரெக்டாக ஒருத்தர் வந்து நான் இன்னைக்கு பேசுகிறேன், அதுக்கு வந்து ஆன்சர் வர சொல்கிறாங்க. ஆப்ஷமா நான் உடனே ஒய்ஃப்ட சொல்லி இந்த பாரு நான் இன்னைக்கு நான் அதை பற்றி கேட்குறேன், பெரியவா எனக்கு ஆன்சர் பண்ணுறா பாரு, பெரியவா நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணி எனக்கு கூடயே அனுபவிக்கிற நமக்கு அது மாதிரி சில பேர் சொல்கிறா. அப்போ பெரியவா எல்லாம் பேசுகிறாங்க. அது மாதிரி நமக்கும் ஏதோ பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு இப்போவும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது எனக்கு. ஐ ஃபீல் வெரி க்ளோஸ் வித் பெரியவா இப்போ இந்த ஒரு லாஸ்ட் 2 years-ஆ. அதே மாதிரி எங்கள் கிட்ட நான் கிருஷ்ணபிரமி சுவாமிங்க அவர் இல்லைன்னா கூட நான் அதை ஃபீலே பண்ணல. எங்கள் சரீரத்தில் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் பெரியவா கிருஷ்ணபிரமி அண்ணா 2 பேரும் சரீரத்தில் இருக்காருன்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது. இன்றைக்கி கூட நான் வந்து பெரியவாட்டை வந்து நான் பெரியவாட்டை வந்து எனக்கு சித்த சுத்தி வேணும், எனக்கு பிரார்த்தனை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா என்னால் வந்து சில விஷய வாசனைகளை என்னால் என்னுடைய எஃபர்ட்னால் போக்கிக்க முடியலங்கிறது எனக்கு புரியுது. அதாவது குழந்தைங்கிற விற்த்திகள்லாம் இன்னும் போகலை, எனக்கு இந்த விவசாயம் கூட போகலை, நல்லா தெரியுது. நம்ம எஃபர்ட்டில் போகாது, குருநாத கிருப்பையால் தான் போகும்னு சொல்லிட்டு அண்ணா எனக்கு அனுகிரகம் பண்ணுறான். எனக்கு எங்கள் கிருஷ்ணபிரமி சுவாமி பெரியவாட்டையும் ஜெகத்குரு பஞ்சிகாங்க அண்ணா சமயத்தை அறிவிச்சு இவாட்ட தான் கேட்கணும், இன்னைக்கு விஞ்ஞாபனம் பண்ணணும்னா எனக்கு பண்ணிக்கு இது பரவாயில்லன்னு கேட்டேன். நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பெரியவாட்ட ஞானம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு பெரியவா வந்து நான் கேட்கும்போது அப்படி ஒன்றும் ஒரு ஆக்ஷன்ஸ் ஒரு அனுகிரகம் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் முகத்தில் எனக்கு தெரியல. அன்னைக்கு கேட்டேன், இன்னைக்கு எனக்கு அனுகிரகம் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு பிச்சை, ஆனால் பிச்சைக்கு கொடுத்துருந்தேன். சொல்லிக்கும் போது பெரியவா வந்து என்னமோ இரு அப்படின்னு சொன்னா. அப்புறம் எனக்கு தோணிதான், அப்போ சொல்லலை இப்போ சொல்கிறாரு. இப்போ என்னமோ எனக்கு பெரியவா வந்து இந்த பெரியவா நம்ம பெரியவா இப்போ இருக்கிற சமகாலத்தில் இருக்கிற பெரியவா வந்து ஏதோ ஒரு அப்போக்கும் போய் ஏதோ ஒரு எனக்கு பகவத் சங்கல்பத்தில் ஏதோ ஒரு அனுகிரகம் எனக்கு கிடைக்கிறதுன்னு நினைக்கிறது. இந்த பக்தி விஷயம் பக்தி ஞான வைராக்கிய விஷயத்தை எனக்கு அதாவது ஆன்மீகத்தை நம்ம எதாவது கேட்டால் நம்ம அதிகாரியால் இருந்தால் கூட அதிகாரியாக பண்ணி அவள் கொடுப்பாங்கிறது எனக்கு. அது மாதிரி நம்ம கூட பெரியவா இன்னைக்கு வந்து நம்ம கூட அனுபவம் பண்ணுறான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்குது. இதெல்லாம் தான் எனக்கு உண்டான பெரியவா. வேறபடி எனக்கு ஒன்றும் பெரியவாட்ட அனுபவம் இல்லை. நான் வந்து கும்பகோணம் டைம்ஸ் டவுன் ஸ்கூலில் எங்கள் ஃபாதர் ரயில்வேல இருந்தால் ஒரு இந்த அப் டு எஸ்எல்சின்னு நான் படிக்கும்போது எஸ்எல்சி அதுக்குள்ளேயே ஒரு 5-6 ஸ்கூல் மாறி இருக்கும். ஒரு 5th ஸ்டாண்டர்டே நான் 2 ஸ்கூலில் மாறி இருக்கேன். செகண்ட் டேர்ம் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் இருப்பார், அப்போ 3வது மாறிடும். அப்போ ஸ்கூல் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் டவுன் ஸ்கூலில் நான் 2 வருஷம் படிச்சிருக்கேன். அப்புறம் கும்பகோணம் காலேஜில் 1 வருஷம் படித்தேன். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஏராட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் நான் எனக்கு வேலை பண்ண பிடிக்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தேன். அப்புறம் செல்ஃப் இம்போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். பிஸ்னஸ் நல்லா போயிருக்கும் போதே போகிறேன்னு